வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு த மோஸ்ட் கியூட் அண்ட் சார்மிங் அனிகா சுரேந்திரன் வந்து நம்ம கூட லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் அனிகா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். வெரி குட். ஓகே ஃபைன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட குவாரண்டைன் டேஸ் எல்லாம்? It's been boring, honestly. 3-4 months in quarantine, and definitely very boring right now. And what are your recent hobbies in quarantine? Well, first I was doing my 10th, so after exams I had a lot of movies and TV shows to catch up on. So for 2 months that was my main hobby. Now I am basically jobless. I have no hobbies at all. I've been doing a little bit of bottle painting. I don't know if that counts, but yeah, that. ஓகே ஃபைன். எப்படி போயிட்டு இருக்கு உங்க பாட்டில் பெயிண்டிங்? எதுவும் இன்ஸ்டாகிராம்ல நாங்க போஸ்ட் பார்க்கவே இல்லையே. தட் யுவர் ஆர்ட் ஒர்க்ஸ் லைக் எப்படி வந்து பண்றீங்க? That is because I am very bad at it. I don't want to show people that I do this for my own. Like I feel good when I do it, so it's not really good. So I'm not showing it to people. ஓகே அனிகா, தென் வந்துட்டு நீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு சின்ன வயசுல வந்து மூவிஸ் பண்ணலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு? It was not like that, honestly. From like 8 months, I've been doing ads, like advertisements and all. So naturally, I just came into movies like that. It was not like my, it was not like what I wanted to do. I just sort of came into it, and it became something that I'm very passionate about. So yeah, that's a. அண்ட் வந்துட்டு இப்ப நிறைய மூவிஸ்ல வந்து உங்களை வந்து பாக்குறோம். அண்ட் கேன் யூ டெல் அஸ் அபவுட் யுவர் ரீசன்ட் போட்டோ ஷூட்? தட் லுக்ஸ் எல்லாம் வந்து நாங்க குட்டி பொண்ணா வந்து பாத்திருக்கோம். அனிகா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அப்படி வந்து பாத்திருக்கோம் நிறைய மூவிஸ்ல. லைக் என்ன எறிந்தால் சரி, விஸ்வாசம்ல கொஞ்சம் பெரிய பொண்ணு. பட் இப்ப இருக்க போட்டோ ஷூட் எல்லாம் வந்துட்டு சாரீஸ், ஒரு மாதிரி ஒரு லெஹெங்கா அந்த மாதிரி இருக்கு. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் போட்டோ ஷூட்ஸ் அண்ட் ஆல்? Basically, there's no reason and all. We plan photo shoots and just like do what I'm comfortable in. I'm not comfortable in a sari, but still, like what looks good and all that. So just happens sort of. It's not like I want to like show myself in this kind of way. It's never like that. It sort of happens. And have you ever read your Instagram comments and all, like people வந்துட்டு அனிகா looking so beautiful அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஏஜ்ல வந்துட்டு நிறைய பேர் having more fan following, and ஸ்கூல்ல எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த fan following எல்லாம் வச்சுட்டு? School, it's not a big issue. It's like school. I'm a very normal person there, but like the comments on Instagram, I'm honestly surprised like that people think it's like that kind of a level. So I'm just like, oh, okay, thank you, I guess. I'm very flattered. It's sort of embarrassing also, I don't know why. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நிறைய மூவிஸ்ல வந்து சைல்டு ஆர்டிஸ்டா நீங்க வந்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் யுவர் கோல்? அண்ட் ஆல்மோஸ்ட் யூ ஆர் ஃபினிஷ்ட். லைக் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் நீங்க வந்து நடிச்சு முடிச்சாச்சு. நயன்தாரா மேம் முடிச்சாச்சு, அஜித் சார் முடிச்சாச்சு, மோகன்லால் சார் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றதா இருக்கீங்க? ஹீரோயின் ஆகலான்னுட்டு ஒரு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல எனி அதர் ப்ரொஃபஷன்? It completely depends on the script and everything. It's not like I will only be heroine. It's not like that. Like whatever character that I suit and my like what comes in my age group, I'll do that. It's not like I want to be a heroine or whatever. So depends on the script and everything else. ஓகே ஃபைன். இப்போ ஒரு ஸ்டோரியில நம்ம ஆக்ட் பண்றோம்னும் போது ஸ்கிரிப்ட் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் எல்லாமே பண்ணிட முடியாது. ஸ்கிரிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன் யோர் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு யார் ஸ்கிரிப்ட பத்தி வந்துட்டு சொல்லுவாங்க, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுவீங்களா, இல்ல உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? It's actually a huge family decision in a way. Like everyone is involved. My family, my uncle, everyone is involved. My grandmother, like totally. So somebody calls like my manager or something, and then he'll tell us a thread of the story, and then we'll all sit and discuss if we want to do it or not, the pros and cons and everything. So it's like a family decision. ஓ, ஒரு படத்தை வந்து நீங்க ஃபேமிலி டிசிஷனா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. Yeah, it's very important because it's a public thing, so it's important. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு நீங்க ஹீரோயின் பண்ணணும்னு ஏதாவது உங்களுக்கு விஷ் இருக்கா? As I said, it's not like I wish to be a heroine or anything. Like it depends completely on the role and the character and the script. So even if it's a small role and I'm not the main lead, I'm fine with it. It's like it should be like a powerful role. That's all. That's all matters.
ஓகே. இப்ப வந்து வீட்ல வந்து செம செல்லம் அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க. லைக் வீட்ல எல்லாருமே உங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெர்சன் லைக் பேக் போன் இன் மை ஃபேமிலி என்னோட கரியர்ல ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரு உங்களுக்கு? It's my mother, definitely, because she's the one who, takes me everywhere, comes with me for shoots and everything, and sort of handles me in a way so that, I don't go crazy. So, she's like the one that does everything. ஸோ மாம்க்கு வந்துட்டு ரொம்ப செல்லமான ஒரு புள்ள நீங்க. It's not like that, but yeah, she sort of takes care of me everywhere I go. ஓகே. "என்னை அறிந்தால்" மூவிலயும் சரி, விஸ்வாசம்லயும் சரி, அஜித் சார் கூட வந்துட்டு நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க. அஜித் சார் இஸ் அ வெரி பிக் ஸ்டார். ஸோ அவர் கூட வொர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? அண்ட் தல வந்துட்டு செட்ல எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம், சம் குட் கன்டென்ட் அவர பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனா? In every interview they ask this question to say a special like a thing that I've never said, and honestly there's nothing. like, there's nothing that I haven't said about him on interviews. But working with Ajit sir twice especially is like a huge thing, because he's such a big celebrity. He's like an amazing person too. So working with him like on set is like a completely different experience, because he's so like down to earth and like heartwarming and like such a kind person in general. He's like that on and off camera, and it's like really great. So yeah, it was an amazing experience. அண்ட் நீங்க எப்பயாவது நெனச்சு பார்த்தீங்களா? அந்த நயன்தாரா மேம் வந்துட்டு உங்களுக்கு 2 படத்துல அம்மாவா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் படத்துலயும் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. தென் விஸ்வாசம்லயும் வந்து நடிச்சிருப்பாங்க. மலையாளம்லயும் ஒரு படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ ஹேவ் யூ எவர் இமேஜின் தட் நயன்தாரா மேம் வந்துட்டு எனக்கு அம்மாவா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி? Definitely not even in my dreams, honestly. It was just such a it was like the first Malayalam movie that I did with Nayanthara Chechi happened very fast. Like I couldn't process the information that I'm doing a movie right now. I was very small also, so that's also there. So it was just a very fast thing. And then when they called for Vishwasam again, I was like so excited and so happy. So it's just amazing. அட் திஸ் ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு நெறைய ஃபோட்டோ ஷூட் அண்ட் நெறைய மூவிஸ் அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ ஹவ் யூ ஆர் ஃபீலிங் தட் லைக் எவ்ரிடே நியூ ட்ரெஸ், எவ்ரிடே மேக்கப், அப்புறம் வந்துட்டு ஸ்கூல்ஸ் கூட கம்மி லைஃப்ல. ஸோ நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? It's எல்லாரும் honestly the best போயிட்டு experience like ever. like like photo shoots and doing movies are like it's like my I turn into a different person itself. It's just like so much fun. Like I don't know why some people don't like doing it. I genuinely don't know how they cannot like doing it, but it's like the best thing ever for me. Every photo shoot I do, I just feel like I'm some kind of a queen or something. I don't know, it sounds weird saying it, but like people dressing me up and putting makeup, I just feel like I'm on top of the world. ஓ! குயின் மாரி ஃபீல் ஆவுது. ஓகே. குயின் For வெப் that. சீரிஸ் எப்படி வந்துட்டு குயின் வெப் சீரிஸ் வந்துட்டு வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? லைக் அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் சக்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்துட்டு எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? Well, the character was, I don't know, Gautam sir just told me to, play it as, like, don't copy anybody. He was just like, very free in that sort of a this thing. And the character is, they gave me the entire script beforehand, so I knew what all was the scenes and everything, because, so I knew what I was, doing. And it was just, Shakti's character is very strong. She's a very, like a stubborn person in a way, in a good way. But so I relate to that character a lot. So it was sort of a little bit more easier for me to play such a character because I relate to it a lot, and it's also fun too. இன் குயின் வெப் சீரிஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, இந்த சக்தி கேரக்டர் வந்துட்டு அவங்க சைல்ட்ஹுட்லயே வந்துட்டு இந்த மாரி சினிமா அந்த மாரி ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன் தட் பீரியட் ஷி மிஸ்ட் மெனி திங்ஸ். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அனிகா ஏதாவது ஒண்ணு இப்ப நெறைய மூவிஸ் எல்லாம் பண்றதால, உங்களோட லைஃப்ல ஆர் யூ ஃபீல் லைக் யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங்? No, I யூ ஆர் really don't. என்ஜாயிங் இட். I have like everything that I've ever wanted. Like even though it's like small things, I don't really wish for big cars and all that things. But even though it's small, I feel satisfied, I guess. Even though I'm missing out on a lot of school, I've never been like, oh, I wish I was there, in school when that happened. But I went for shoot. Like I've never felt that. I even missed my this year's annual day, which is like a big function usually in schools, because I had shoot. And I never felt like, oh shit, I should have gone for annual day. I never felt like that because I don't like school a lot as a normal person. So I don't.
care if I miss school and go for shooting. It's like one of the best things ever. ஓகே ஃபைன். இப்போ விஸ்வாசம் மூவி வந்துட்டு உங்க கெரியர்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட் குடுத்த ஒரு படம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது. தட் அனிகா இவ்ளோ நல்லா செமையா நடிக்கிறாங்க. ஆல்ரெடி அனிகா நல்லா நடிப்பாங்க. இதுல செமையா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ சிவா சார் வந்துட்டு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா செட்ல எப்படி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்றது, தென் அந்த பிளே கிரவுண்ட் சீன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. Well, Shiva uncle never like told me this is the script and all that. It was very spontaneous. Like he just writes whatever and just give it to me and tell me what that current scene is like at that time. So it was he acts like Shiva uncle acts like when he explains like how you have to do it. He literally acts and shows you how to do it. So that's like very easy. So you just have to copy that what he's doing and add your own thing to it. So that's how we shot like every other scene in that. And it was also an amazing experience. And every time I do like a good take, he'll be like, Anika, that's perfect, perfect. And then when people say that, it's like very heartwarming in a way. Okay. But other than acting, are you interested in any other stuff like வேற ஏதாவது in film industry other than acting தவிர வேற ஏதாவது உங்களை impress பண்ணிருக்கா like singing or direction or writing or something? Inspired Oh like no, நான் none of இதெல்லாம் that. If I was not an actress in the film industry, I would either be a costume designer or a makeup artist. I don't. That's all because I can't sing really or dance. I can dance, but direction and writing and all my thing. If like I'd be a costume designer, like definitely. Okay, fine. You're always very charming and cute. வந்து எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கீங்க. So what is the reason behind that? Like உங்களை எது பூஸ்ட் அப் பண்ணுது ரொம்ப எப்பயுமே துருதுருன்னு அது இதுன்னு சொல்லி பேசிட்டு விளையாடிட்டு அப்படியே இருக்கீங்க. சோ உங்களை பூஸ்ட் அப் பண்ற ஒரு விஷயம் என்ன? I don't know. I'm just like this. I genuinely don't know the answer to that. It's just I've always been like this. I always talk a lot, and I'm always smiling. Even like when I'm at home, I'm always jumping around and stuff. So this is just me, I guess. There's like no reason why I'm like this. I think I have coffee, maybe that's why. Anyway. ஓகே ஃபைன். அனிகா யூ செட் லைக் உங்களுக்கு மேக்கப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்க க்ளோயிங் ஸ்கின்னுக்கு வந்துட்டு சம்திங் ஏதாவது ஒரு மேக்கப் டிப்ஸ் அந்த மாதிரி நீங்க வச்சிருப்பீங்கல்ல ஜஸ்ட் ஷேர் வித் us. Oh well, I'm not a person like. Oh wow, I wish I had a skincare routine and all that. Like I gave a lot of importance to it, and like everyone has a skincare routine, and all that stuff nowadays. Ever since quarantine started, everyone's like, I'm gonna do my skincare properly and all that. I literally don't have anything like that. I drink a lot of water, which helps. I guess people say that it helps. It's helped me. So naturally, I don't have really messed up skin. It's just like this. I don't have really good skin. I don't know what I do. I don't know what I do. ஓகே ஃபைன். லைக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீக்கிரமா நீங்க ரெடி ஆகணும் ஒரு இடத்துக்கு. சோ உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம் லைக் இந்த இடத்துக்கு போறேன்னா ஜஸ்ட் நான் இந்த மேக்கப் மட்டும் போட்டா போதும். ஒரு லிப் கிளாஸ் மட்டும் போட்டாலே நான் அழகா இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னது? What? நீங்க ஒரு இடத்துக்கு ஓகே ஃபைன். நான் ரொம்ப பெருசா சொல்லிட்டேன் போல இருக்கு. Yeah, I didn't get it. If you're going for some shooting or outside எங்கயோ போறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய ஒரு மேக்கப் ப்ராடக்ட் என்ன? Because you said that you like makeup. Yeah, it would be lipstick because like if you have a lipstick which is right, you can put it on your lips and on your cheeks. It'll be like blush. So Okay. you can just do everything together just with just one lipstick and just go out and you'll be done. Yeah, that. அவ்வளவுதான் லிப்ஸ்டிக் வச்சிட்டே ஃபுல் மேக்கப் வந்து முடிச்சிடலாம். Yeah, I'll do eyeshadow everything with lipstick sometimes like Okay. if I'm in a rush. ஓகே இப்போ ஃபியூச்சர்ல வந்துட்டு விஜய் சார் கூட ஆக்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருதுன்னா வாட்ஸ் எ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் லைக் எப்படி இருக்கும் விஜய் சார் கூட ஆக்ட் பண்றது? Wow, that would be so amazing. I'll just be like jumping up and down, I guess, if that ever happened. So it'll just be, I'd be so happy. Who is your favorite actor? Like I don't really have a favorite actor in that kind of sense. I just like everyone in general. So apart from that, my favorite, I have a lot. So this question is very confusing for me. Anyone's especially யாராவது ஒருத்தங்க ரொம்ப பிடிக்கும்ல அவங்களோட சாங் பார்க்கும்போதே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். Something like that. Someone.
It would probably be Vijay itself because I always admired him a lot, like when I was small and everything. Yeah. ஓகே ஃபைன். லைக் உங்க வீட்ல உங்கள செல்லமா கூப்பிடுற ஒரு பேர் என்ன? லைக் உங்க வீட்ல செல்லமா எப்படி Oh no. கூப்பிடுவாங்க? வாட்? என்ன எப்படி கூப்பிடுவாங்க? Okay. This is something that mom only calls me. Like my mom calls me Kani. கனி. Yeah, my mom Okay. calls me that. Yeah. Before that you said something. What is that? ஏதோ ஓனியோ என்னது அது? No. I don't really like saying this in public. That's why I was like, oh no. Okay. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு எது பண்றதா இருக்கீங்க? ஏதாவது சம்திங் யூ ஆர் வொர்க்கிங்? Well, there is something, but I'm not supposed to, say it. So, யூ காண்ட் ஈவன் டெல் a clue லைக் எந்த மாதிரி ரோல்? ஜஸ்ட் ஒரு ஓகே நார்மல் ஒரு எனிதிங் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆர் சம்திங் ஏதாவது? I mean, okay, since it's lockdown and everything. வார்த்தையே வர மாட்டேங்குதுப்பா. எல்லாத்துக்கும் வந்து இப்படிதான் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் எப்படி கண்டென்ட் எடுப்பேன்? Well, since it's, there's a little problem with coronavirus and all right now, everything is a little extended. But there is something that is going on. We'll see. I'll, I don't know. You didn't say the answer, but you said like corona issue-னால shooting போயிட்டு இருக்கு. Like எல்லாரும் No, சொல்றது because of the corona issue, nobody's going for shoot. So, it's a little okay. problem right now. So, yeah. Yeah, it's little problem. Okay, இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில which song is your favorite? Like நீங்க பண்ண மூவிஸ்ல நீ song கண்ணன கண்ணே, is that your favorite song? Okay, can you sing that for us? No. Please. I cannot sing. I genuinely cannot sing. What? Like, can you sing? Do you sing? Yeah, I can sing. Okay, we'll sing together. Okay, fine. Okay, fine. What is the lyrics? I have like no idea. எனக்கும் கரெக்ட்டா தெரியல. Okay, we'll try. We'll just mumble the lyrics. Okay. What is the starting of that song? I haven't heard the song in a very long time. Okay. Yeah, okay. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் முன்னே மீது சாயவா பொன்னான பொன்னான கையால் போலே நீர்வா. I don't know the rest. இவன் எனக்கும் தெரியல. Never mind. ஓகே ஃபைன். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மூவிஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் அனிகாவை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னா அது என்ன விஷயம்? எனிதிங் ஒரு சீக்ரெட் இருக்கும்ல? I'm a very open person. I don't keep secrets a lot. Like everything I share with people. So except for the new movies that I'm doing, that's a secret. Other than that, I don't think I have a secret. I just like you ask me anything about myself, I'll tell you. I'm like very open. ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அஜித் சாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் இஸ் யுவர் ஃபேவரட் கிஃப்ட் அண்ட் விச் இஸ் தட் இஸ் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிற ஒரு கிஃப்ட் எது? அண்ட் தட் மொமெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்க. Okay. Well, after I finished doing Vishwasam, Shiva uncle did an amazing job, and he got me these like headphones, as in like earphones, which was like Bluetooth, like the earphones. Okay. It was expensive, that I know. But I was like so surprised because I've never gotten something like that from a director who was like, you did amazing, here you go, like gift. And I was like, oh my god, this is like so special. So yeah, that was an amazing gift. ஓகே ஃபைன். நீங்க நிறைய விஷயம் வந்து சொல்றீங்க தட் அதுலயே தெரியுது தட் உங்களுக்கா வருது அந்த ஒர்க்கை நீங்க கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு இட்ஸ் கெட்டிங் சக்சஸ் அந்த மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. சோ எப்பயாவது நீங்களே ஃபீல் பண்ணிருக்கீங்களா நிஜமாவே நம்ம நல்லா தான் நடிக்கிறோமா, நம்மளுக்கு இத்தனை பேர் நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, சம்திங் எப்பயாவது பரவாயில்ல நான் சூப்பரா பண்ணிருக்கேன் இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஃபெல் தட் எப்பயாவது? I have never felt that. Every time I like, okay, for example, the climax scene in Vishwasam, everybody was like appreciating me a lot for that, like the appa thing in the last. And when I saw that, I was like, what is this? It's literally what I felt at that time. And then everyone was like, oh my god, you did such a good job. And I was like, what? What did I do? I have like no idea what I did in that. Like I look like a crazy person, but they'll just be like, you did such a good job. And I'm like, are you guys lying? Because I don't know. I'm just like that all the time. I never appreciate my own work. ஓகே, நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்டை வந்துட்டு என்னோட இன்ஸ்டால ஷேர் பண்ண உடனே அனிகாவோட ஃபேன்ஸ் ஃபாலோவிங் எல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Oh, sorry. அனிகா
ஃபேன்ஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தே ஆஸ்க் மீ டு ஆஸ்க் யூ a question. என்னன்னா Okay. அனிகா அவங்களோட ஃபேன் பேஜ பத்தி என்ன நினைக்கிறாங்க? இத்தனை பேர் லைக் யுவர் ஃபேன் பேஜ் has got something 13k 15k view followers. One has 100K, which was very surprising. That was my first fan page. And Okay. I follow them. I follow their accounts. If you want to check them out, please do. I think it's Anika Surendran itself. Something else. I don't really remember that. Okay. What you're And planning I do to follow a lot of my. அவங்களுக்கு உங்க ஃபேன் பேஜ்க்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? This is a question. Fans asked me to ask you this. First of all, a big thank you for making an account to support me. That means so much. Like I can't even like explain how much that means to me. And thank you for being so supportive and just being absolutely the most amazing people. Love you guys a lot. ஓகே ஃபைன். அண்ட் இவ்ளோ நேரம் நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணதால நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட क्वेश्चनக்கு கொஞ்ச நேரம் ஆன்சர் பண்ணுங்க. Okay. How do I do this? No. I'll tell you, just answer the question. Fine. Okay, fine. Okay. என்ன இது இப்படி கேக்குறாங்க? Send your WhatsApp number or mobile number. We can't send that. Okay. Fans, please reply to Anika, you're looking so beautiful. Someone said that. And Anika, do you know Tamil? My Tamil is questionable. As in, okay, I used to know. Okay, if I go to Chennai, I'll speak Tamil kind of okay. I haven't been to Chennai in like months, and I've completely forgotten Tamil right now. Like I cannot even like speak one word. Like, I have completely messed up my Tamil right now, so I have to go back there and sort of get my flow going. Then I can speak Tamil better, I think. ஓகே ஃபைன். நீங்க இப்ப நிறைய ரோல்ஸ் வந்துட்டு நீங்க பண்றீங்க. சோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ரோல், the role which inspired you, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா இது வரைக்கும் நீங்க பார்த்த மூவிஸ்ல? Well, any sort of female lead that sort of like is a very strong character, is a very emotional character, sort of inspires me, because I've always wanted to do roles like that. I always want to do very strong, very very which is hard to act kind of character, which will be a challenge for me. So any sort of character that does that sort of inspires me. Okay. And Anika, you did Ma short film which got huge success. Okay, like எப்படி அந்த I mean you're just 15 and how you like அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற அந்த boldness எங்க இருந்து வந்துச்சு? How you saw the script and Well, when I did that, I was 13. I was playing a 10th grader when I was in 8th. Well, what was the question? What was that? I completely forgot. Okay, fine. Like, what did you say? Okay, fine. Ma short film வந்து you accepted, right? Yeah. Okay, so அந்த ரோல் பண்றதுக்கு என்ன ஒரு boldness வந்து வேணும், because you are 13 in that age. Okay. Yeah. So அத பத்தி கேட்டேன், like how you okay. Don't forget the question. Yeah, sorry, I won't forget the question anymore. I'm really dumb, sorry. Yeah, mostly I just it was Gautam sir's production, which was a big deal in that. The script was also, as I said, it was challenging to do, because it's on a very sensitive topic. It's not a sensitive topic per se, but it's a hard character to do. So that sort of made me want to do it. I was like, this will be a challenge in a way, so let's do it. நீங்க கௌதம் சார் கூட வந்துட்டு 2-3 மூவிஸ் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அவர்கிட்ட உங்களுக்கு இருக்க ஒரு இருக்கும்ல ஒரு கான்வர்சேஷன், அண்ட் எப்படி வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆக்ட் பண்ணும்போது? How comfortable you are in set with him? Oh, I am so comfortable in set with him. He's like one of the most like top directors I like working with, because we did 2 movies where he actually directed, and I was just like so comfortable working with him. And he like, okay, if the scene is like if we're shooting a certain scene, he like he just talks to you about the scene, and automatically like everything that he wants will like come on your face. Like he's so good at explaining the scene to you. You just like feel like the expressions and all just will automatically just come. So he's amazing. I'm very comfortable working with him.
ஓகே. அண்ட் நயன்தாரா கூட கூட வந்து நீங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ நயன்தாரா மேம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்களா? இல்ல எப்படி உங்கள ட்ரீட் பண்ணுவாங்க? பிகாஸ் யூ ஆர் சைல்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த அம்மா, பொண்ணு ரிலேஷன்ஷிப் லைக் நீங்க நார்மலா இருக்கும்போதே வந்துட்டு நல்லா கொஞ்சிட்டே இருப்பாங்களா? இல்ல வந்துட்டு செட்ல மட்டும் இருப்பாங்களா? Well, we honestly, I think we have a very good relationship because when I was doing my the first Tamil, no, the first Malayalam movie that I did with her, Bhaskar the Rascal, uh, she literally took care of my dress, my hair, my makeup, everything. She like took care of me in that kind of. She was the one who decided how my dressing should be and everything. And she used to get me chocolates also, which was nice. And a lot of chocolates. She loves dark chocolates, and she always has dark chocolate with her. Ferrero Rochers also. So every time she eats one, she's like, "This is for Anika. Take this," and I'll be like, "Okay." It's like ஓகே that. ஃபைன். அண்ட் நெறைய பேரு Anika, you look so beautiful and Anika, I'm big fan of you. Thank you so Then much. uh, I know all about Anika's sister and one I have a question with my ஐயோ அதுக்குள்ள போயிடுச்சு. Okay, something. Madam, can you give me one reply that you love? Okay, tell about your What is fans. it? Abdina. Okay, tell about your fans. Oh, Yeah, yes, in Tamil. oh, okay, okay. Well, the fans thing was something that happened very suddenly to me, and I was like surprised that I even have fans. Like it took me a very long time to like register in my mind that people are making accounts for me, like fan accounts for me, and people actually like me. And like it was such a big surprise to me, and it was like absolutely amazing. And they have been so supportive again. Like every time I do a movie, every time I post a picture, for the next few days it'll be this fan accounts tagging me, and I'll see them when I when I see somebody's story, they'll put a story that saying that I saw their story, which is like so amazing, and I'm Do just you so have happy that they're there. any memorable fan moment? I can't forget Uh, this thing on the Madri. yeah, like Any the first time I got recognized by a person, I think, yeah, because I've been acting for a very long time. So the one that I actually remember, it was for a Malayalam movie, and we were shooting in a school. So the kids in the school were there, and all of them recognized me, and all of them came running towards me like with their books, because it's a school, we can't take pictures. So, like for my autograph and everything, which is always super special to me, because like that's like the first time I remember people coming up to me, saying I did a good job and all that. And another one was I was shooting for Queen. Vishwasam had like just come out, and this person came up to me. It was like the middle of the night, because that it was like a night shoot, and he came up to me and he was like, "I saw Vishwasam, and the bond that you and Ajit sir have is like amazing." And he started crying, and I was like, "Oh," because because of something that happened to him in the past. So I was just there like consoling him because he was crying, and I was like, "Oh my god, thank you so much!" And I was like about to cry and everything. It was a mess, but it was special. ஓகே அனிகா. அண்ட் நெறைய பேர் வந்துட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு Thank you. சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு உங்களுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் கத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் Thank இவ்ளோ you. நேரம் பேஷன்ட்டா வந்துட்டு ரொம்ப கியூட்டா வந்து பேசுனீங்க. அண்ட் யூ ஆன்சர் ஆல் மை கொஸ்டின்ஸ் வித் லைக் ஓகே ஃபைன் ஜாலி. ஐ மீன் ஐ தாட் லைக் அந்த ஸ்டார்டம் வந்து எப்படி இருக்கும்? இட் வாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நினைச்சேன். பட் யூ ஆர் டேக்கிங் இட் அஸ் லைக் கூல் ஐ ஹேவ் ஃபன் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு இருக்கீங்க. That's the அண்ட் point of doing this. So yeah, யா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் thank you. தேங்க் யூ ஃபார் கிவிங் திஸ் லைஃப் அண்ட் சம்திங் அபவுட் சினி உலகம். Oh, okay. First of all, you were absolutely amazing. You're so pretty, by the way. I'm just saying. Yeah, you were super fun to talk with, and thank you for having me for 30 minutes. And so thank you a lot. தேங்க் யூ. பாய் அனிகா. Yeah. ஸோ இவ்ளோ நேரம் வந்து அனிகா கூட ஜாலியா பேசியாச்சு. அவங்க எல்லா கொஸ்டினுக்கும் வந்துட்டு ரொம்ப துருதுருப்பா அந்த சின்ன பொண்ணுக்கான ஒரு துருதுருப்போட வந்து பேசுனாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு செலிபிரிட்டி கூட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தாரா. பாய். தேங்க் யூ.